பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 9 அதிகாரம் 9-10 வசனம் சொல்லுகிறது பாருங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். அல்லேலூயா. அழகான ஆண்டோடைய வார்த்தை பாருங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமையாக இருக்கிறீங்களா, கஷ்டப்படுகிறீங்களா, இதிலிருந்து அந்த நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே உங்களுக்கு தஞ்சமாக இருப்பார். அது மாத்திரமல்ல, 10வது வசனம் சொல்லு பாருங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவரை நீர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. பாருங்க, அப்போ இயேசுவை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தாவே உம்மை தேடுகிற நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, இயேசுடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள் எப்படியா உம்மை நம்பி இருப்பார்கள். நீங்கள் அவரை, இயேசுவை நம்பி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசுவை கர்த்தா எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள். அவர் வந்து உங்களுடைய எல்லாவற்றிலிருந்து விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நல்ல வசனம் பாருங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லை. இப்போ இந்த வசனமெல்லாம் பொய்யல்லங்க. அப்போ தேடுகிற, இயேசுவை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்போ ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ அவரை நம்பி இருக்கும் பொழுது ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடாமல், கர்த்தர் கரம் பிடித்தவர் கைவிடாமல் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.